எல்லாருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார் இங்கே நிற்கிறோமே சார், இதே காவல் நிலையம் தான், D5 மெரினா காவல் நிலையம் தான் சார். காலையிலேருந்து எங்கள் RI மூலகன், AC மூலகன், DC மூலகன் எல்லாம் உழைச்சின்னு இருந்தோம். எங்களுக்கு அப்போ கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த உழைப்பெல்லாம் வந்து இந்த டைமில் இந்த கரெக்டாக 12 மணிக்கு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணும்போது அந்த டயர்னஸே சுத்தமாக தெரியல சார். ஏன்னாக்கா மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுலாம் வந்து காவல்துறை வந்து ரொம்ப சந்தோஷப்படும். நாங்கள் நைட்டில் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படும் நைட்டில் நாங்கள் சுற்றத்தால் மக்கள் நிம்மதியாக தூங்குறாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷப்படுறது நாங்கள் தான் சார். ஏன்னாக்கா மக்கள் பாதுகாப்பு காவலர் தான் சொல்கிறாங்க. அந்த காவலர் பொறுப்புக்கு வந்து நிஜமாலுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் இதுமாரி வருஷம் இதேமாரி செலிப்ரேட் பண்ணேன். அதுவும் என் ஃபேமிலி வர இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி. அவங்க வந்தாலே இன்னும் சந்தோஷமாகிடுச்சு. எனக்கு எல்லா வேலையை பார்த்துருந்தோம், ஏதோ மூலி எங்கள் காவலர்கள்லாம் டியூட்டி பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோட வரும்போது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்குப்பா. இந்த வருஷம் மாதிரி நெக்ஸ்ட் இயர் கிடைக்குமா, அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியாது எங்களுக்கு. இருந்தாலும் இந்த வருஷம் சூப்பர் சார். 2025 யாருக்கும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், மக்கள் அவங்க என்ன நினச்சாங்களோ அதுபடி நடந்து கடவுளை எல்லாருக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக வாங்கணும்னு சந்தோஷப்படுறேன் சார். உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல ஐயா, அந்த இலக்கு என்ன? எனக்கு என்ன சார், எனக்கு இன்னும் 4.5 வருஷம் இருக்குது சார் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு. ரிட்டைர்மெண்ட் ஆனாக்கா நிம்மதியாக பொண்டாட்டி பிள்ளையை கூப்பிட்டுன்னு கோயில் கோலமாக சுற்றணும் சார். எங்கேயும் சுற்ற முடியல, ஏன்னா எங்கள் வேலை போல் அதுமாரி இருக்குது, சுற்ற முடியல. எல்லாம் இது முடிச்ச உடனே ரிட்டையர்ட் ஆன உடனே தான் எல்லாம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கிறோம். எல்லாம் கோயில் அப்போ தான் பார்க்கணும் சார். காவல்துறையில் வந்து எனக்குன்னு இல்லை சார், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். காவல்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாண்டாக இருக்கட்டும், க்ரைமாக இருக்கட்டும், டிராஃபிக்காக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறவங்க ஒரு ரிலாக்ஸஸ் எப்படினாக்கா எனக்கா ஒரு நாள் லீவ் கிடச்சா பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியோட போகிறதுனாக்கா அது ரொம்ப எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குதுப்பா, இன்றைக்கி ஒரு நாள் கட்சிச்சுப்பான்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாக்கா யாரும் கேட்க போகிறதில்லை. அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம நினச்சதே செலிப்ரேட் பண்ணி கண்டிப்பாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து. சார் நாங்கள் 28 வருஷம் பணியாற்றிட்டேன் சார். நான் 20 வருஷம் 17 வருஷம் லாண்டார் பண்ணியாட்டேன். இப்போ தான் சார் டிராஃபிக் வந்து ஒரு 5 மாதம் தான் ஆகுது. இந்த DG பேஸில் 10 வருஷம் தான் சார். நான் எல்லாம் இருந்துட்டு இந்த இன்னும் ஒரு 4.5 வருஷத்தில் எங்களுக்கு முடிய போகுது. 4 வருஷத்தில் எங்களுக்கு டியூட்டி முடிய போகுது. முடிஞ்சதுனாக்கா அழகாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட இதே இடத்துல வந்து ஃபேமிலியாக வந்து போடுவோம். அப்போ யூனிஃபார்மில் ஃப்ரீயாக வந்துட்டு போவோம். ஆனால் கண்டிப்பாக வருவோம், வருஷம் வருவோம் சார் கண்டிப்பாக. 24 எப்படி இருந்துச்சு, 25 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை நான் இதுக்கு சொல்கிறதுனாக்கா ஓப்பனாக சொல்கிறேன் சார். எனக்கு வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் நம்பிக்கை கிடையாது சார். என்ன நடக்கணுமோ கண்டிப்பாக நடக்கும் சார். அது நம்ம மாட்டுக்கிறது கிடையாது. 2020 வந்து எல்லா ஜோசியம் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி இந்த வருஷம் அருமையாக இருக்காங்க. சுனாமி வந்து இது கொரோனா வந்து எல்லாருமே கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எந்த ஜோசியமே சொல்லலை. சொல்லியிருந்தால் அதையும் சொல்லியிருக்கணும் ரீசனாக, எந்த ஜோசியமே சொல்லலை. அதனால் வந்து வர ஆண்டுகள் கடவுள் என்ன வச்சுருக்காரோ இந்த மக்கள் இங்கே நல்லா இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு அழிவுகள் இருக்குது, ஒரு தடவை நல்லா நடக்குது. அங்கங்கே என்ன நடக்கணுமோ கண்டிப்பாக நடக்கும் சார். அது நாம் நல்லா இருப்போம்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லா இருப்போம். எல்லாருக்கும் கடவுள் வந்து நல்லா தான் வச்சுருக்கான். நம்ம மனநிலைமை போட்டு தான் ஐயோ சரியில்லைன்னு சொல்லிட்டு வரது கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும், சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கினாக்கா லைஃப் ஸ்மூத்தாக போகும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காவல்துறைக்கு வந்தது இந்த சோர்வாக இருக்கிறத நினச்சி ஏதாவது கஷ்டப்பட்டுருக்கீங்களா சார்? அப்படி இல்லை சார். நான்லாம் வந்து 15 வருஷம் ஆட்டோ தான் சார் ஓட்டியிருந்தேன். எனக்கு இந்த அப்போலாம் காவல்துறை இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ இல்லை. நீங்கள் போயினாச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கள் ஒய்ஃபோட அண்ணனும் தான் வந்து எனக்கு ஃபார்ம் வாங்கி போட்டாங்க. எனக்கு தெரியாது என்னம்மா அது ஃபார்ம் வந்துதுனாக்கா, இல்லை போட்டங்க ஆட்டோ ஓட்டி நம்மளால இருக்க முடியாது, நீங்கள் போங்க ட்ரை பண்ணுங்க, கிடைக்கிட்டேன்னாங்க. என்னுடைய கடவுள் ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிச்சு. எல்லாருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.